நண்பர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தை நம்ம ஆட்சியில உட்கார வச்சதுக்கு அப்புறம் நமக்கு டெய்லி ஒரு கண்டென்ட் தான். அதனால ஏதாவது ஒரு வீடியோ டெய்லியும் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிற நிலைமையில தான் நான் மத்த எல்லா இன்ஸ்டாகிராம், யூடியூப், விளாகர் எல்லாருமே இருக்காங்க தான். அரசியல் பத்தி பேசக்கூடிய எல்லாருமே. இன்னைக்கு என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவலோட வந்திருக்கேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் வீட்டுல ஒரு வேலை, எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒரு வாகனம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் பொருளாதார ரீதியா முன்னேறி வரத்துக்கான வழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ எனக்கு புரியல. அது மக்களுக்கான திட்டம் அப்படின்னு சொல்லி. இப்பதான் புரியுது. அது மக்களுக்கான திட்டம் இல்ல. தன்னை நம்பி தன்னோட கூட வர எம்எல்ஏ, ஜெயிச்சு வர எம்எல்ஏக்கான திட்டம் அப்படின்னு சொல்லி எனக்கு இப்பதான் தெரியுது. இப்ப நீங்க கேட்கலாம், தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் அவங்க ஜெயிச்சு உள்ள எம்எல்ஏக்கு மட்டும்தான் கார் தரேன்னு சொல்லியிருக்காங்களா? மத்த திமுக மத்த ஜெயிச்சு வந்த எம்எல்ஏ, அதிமுகல உள்ளவங்க அவங்களுக்கு எல்லாம் கார் இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆனா திட்டத்தை செயல்படுத்தினது யாரு? நம்ம தமிழக வெற்றி கழகம். என்ன திட்டம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இன்னைக்கு நான் உங்கள்ட்ட 2 விஷயம் சொல்ல போறேன். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்எல்ஏக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுடைய சம்பளம் பாத்தீங்கன்னா 1,05,000 இதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்ப எவ்வளவு தெரியுமா? 1,80,000. வாகனப்படி உதவியாளர் அவங்களுக்கு ஒரு 25,000. கிட்டத்தட்ட ஒரு 1,80,000. இது இல்லாம இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு கார். அதுலயும் ஒரு எம்எல்ஏ கேட்டிருக்காங்க. எனக்கு இனோவா பிளஸ் அந்த கார் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. மக்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. விவசாயிகள்லாம் போராடிட்டு இருக்காங்க. மாணவர்கள் எல்லாம் பல பிரச்சனைல இறங்கி ரோட்ல நின்று போராடுறாங்க. ஆனா எம்எல்ஏக்கு கார் வேணும். 1,80,000 சம்பளம் வேணும். எம்எல்ஏன்னா என்ன? சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்ற உறுப்பினர்னா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சேவை, அவ்வளவுதான். இதுதான் அந்த பதவிக்கான பேர். மக்களுக்கு நான் சேவை செய்ய போறேன். சேவை செய்ய போறவங்களுக்கு ஏன் 1,80,000 சம்பளம், ஒரு காரு, ஒரு உதவியாளர், இதெல்லாம் இல்லாம சேவை செய்யலாமா? நான் கூட எம்எல்ஏக்கு கார் தரது, மத்தபடி சம்பளம் தரது, இதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்தா பரவாயில்லன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களாம் வாங்குற சம்பளத்துல பாதிய கட்சிக்கு கொடுத்துருவாங்க. கட்சி கொடுக்குற சம்பளத்தை வாங்கி அதை குடும்பம் நடத்தக்கூடிய எம்எல்ஏ எல்லாம் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி, இப்பயும் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்தா கூட ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா இவங்களுக்கு கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய அநியாயம். மக்கள் வரி பணத்துல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கறத நாங்க பதிவு பண்ணிக்கிறேன். நீங்க இந்த சட்டமன்றத்துல கேட்டிருப்பாங்க, எனக்கு கார் வேணும், இனோவா கார் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருப்பாங்க ஒரு சிலர் எம்எல்ஏ எல்லாம். அந்த எம்எல்ஏவோட சம்பளங்கிறத விட அவங்க இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணிருப்பாங்கல்ல, அப்போ அவங்களுடைய சொத்து மதிப்பு என்னங்கிற விவரத்தை கொடுத்திருப்பாங்களா, அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு கீழே போடுறேன் பாருங்க. ஒரு 1,80,000 சம்பளம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு எங்க போகுது? எங்கேயோ போகுது. விவசாயிகளுக்கு பயிர் கடன் பண்ண முடியல. ஏன்னா நிதி இல்ல, பிரச்சனை. எங்களுக்கு வருமானம் பெருசா இல்ல. ஆனா எம்எல்ஏ கார் கொடுக்க மட்டும் நிதி வருது. எங்க இருந்து வருது? தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டவங்க மனசெல்லாம் அப்படி குழு குழுன்னு குளிர்ந்திருக்கும். என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க, உண்மையதான் சொல்றேன். இதெல்லாம் ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது மட்டும் தானா? இந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் பேச போறியா? இன்னொரு விஷயம் இருக்கு. அரசு கல்லூரி, மத்த தனியார் கல்லூரி, ஏதாவது ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மாணவர்கள் எல்லாம் போராடிட்டு இருந்தாங்க. அந்த போராடக்கூடாது, அதுக்கு தடை போட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? எந்த அரசாங்க கல்லூரிகளிலும் மக்கள் போராட்டம் பண்றதுக்கான தடை அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை தமிழ்நாடு அரசு வெளியிட்டாங்க. மக்கள் எல்லாருமே அதை கொந்தளிச்சு, மாணவர்கள் எல்லாருமே அதை கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அந்த உத்தரவை தமிழ்நாடு அரசு திரும்ப பெறப்பட்டது. இதை பத்தி தகவலையும் நான் உங்கள்கிட்ட கீழே போடுறேன், அதையும் நீங்க பாருங்க. தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு வாக்களிச்ச மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கறத நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். எம்எல்ஏவுக்கு காரு, 1,80,000 சம்பளம். அதாவது இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த திமுக, அதிமுக கூட மாணவர்கள் காலேஜுக்குள்ள அரசியல் பண்ணக்கூடாது, தேர்தல் நடத்தக்கூடாது, தலைவரை தேர்ந்தெடுக்க கூடாது, அவங்க அரசியல் ரீதியா சிந்திக்க விடாம தான் தடுத்தாங்க. ஆனா இவங்க போராட்டமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாட்டை ஆளணுங்கிற ஸ்கெட்ச் அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. மக்கள் எல்லாருமே இப்பயே முழிச்சுங்க. இல்லைன்னா நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இது போல பல தகவல்கள் என்னெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கோ அதனால நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டே இருக்கேன். தொடர்ந்து எனக்கான சப்போர்ட்டை கொடுங்க. எம்எல்ஏக்கு அதுதான் நான் என்னுடைய பேஜ்ல நான் எழுதியிருக்கேன். என்ன எழுதினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஏறு போட்டு உழுவுற விவசாயிக்கு நீர் இல்லையாம், ஓட்டு வாங்கி கோட்டைக்கு போன எம்எல்ஏவுக்கு கார் கேக்குதான் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். இத பத்திய கருத்தை நீங்க என்னன்னு சொல்லுங்க. நம்ம தொடர்ந்து இது போல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.